வெல்கம் டு சிம்பிள் விலாக். மீன் குழம்பு விதவிதமான டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த சுவையில் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அரைச்சி சேர்க்காம மசாலா பொருட்களை வச்சு வதக்கி அரைச்சி செய்கிற மீன் குழம்பு தான் இந்த மீன் குழம்பு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான அல்டிமேட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி சேர்த்தி எண்ணெய் சூடானது இதில் கடுகு வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கணும். வெந்தயம் முக்கியமான பொருள், நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 10 பல் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்க வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்க வேணும். நல்லா இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பேஸ்ட்டு தான். இது வதக்கி தான் அரைச்சி இந்த குழம்போட சேர்க்கணும். அதுக்கு என்ன வதக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள்னா நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடாயில் வரமிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இதோட பூண்டு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் மசாலா பொருள் என்னென்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மீன் குழம்பு மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் பிரட்டிட்டு தேங்காய் தேவையில்லை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை இந்த வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா கொதித்த உடனே இதில் புளித்தண்ணி கொஞ்சமாக கரைச்சி சேர்த்திக்கலாம். எந்தளவுக்கு உங்களுக்கு புளித்தன்மை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சி சேர்த்திக்கங்க. கரைச்சி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட வேணும். நல்லா கொதி வந்தோடனே உப்பு சரி பார்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போய் மசாலாலெலாம் புளித்தண்ணி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் மீனை சேர்த்திக்கலாம். பாறை மீன் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். பாறை மீனை உப்பு போட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்க வேணும். தலை பீஸு, துண்டு பீஸு, வால் பீஸ் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மீனெல்லாம் இந்த மசாலாவில் சேர்த்திக்கலாம். பாறை மீன் முள் அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் துண்டுகளெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மீனெல்லாம் மசாலாவில் முங்கி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னா பாருங்கள் மீனோட கண்ணு வெளியே வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் முழு கருவேப்பிலை மசாலாவில் சேர்த்திட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் அடுப்பு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சுவையான முறையில் பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த டேஸ்ட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, பாய்.